இன்னிசை முழங்கிடுவோம். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. இறை இயேசுவில் இனியவர்களும் அன்னை மரியாவின் செல்ல பிள்ளைகளுமான உங்கள் ஒவ்வொருவரையும் புனித வெரோனிக்கால் அன்பியத்தின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியிலேயே இல்லை. உலகில் தலை சிறந்த ஜெபம் திருப்பலி. ஆம், திருப்பலியின் மேன்மையை சொல்ல வார்த்தைகள் போதாது. நமது கெபியில் இனி மாதாந்திர திருப்பலி நடைபெற உள்ள நிலையில் முத்தாய்ப்பாக இன்று முதல் திருப்பலி நடைபெறுகிறது. இந்த திருப்பலி பாக்கியத்தை நமக்கு தந்த நம் பாசமிகு பங்கு தந்தை புனித திருமுழுக்கு யோவான் மறைவட்ட முதன்மை குரு அருட்பணி ஆண்ட்ரோ டோமினிக் அவர்களின் நலனுக்காகவும் இப்பகுதிக்கு தேடி வரும் மக்கள் மனம் மகிழவும் எல்லோரும் உடல் ஆன்ம நலம் பெறவும் வேண்டி தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலியானது ஐவிஸ் தனது 85வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளும் தர வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது தாம்சன் ரம்யா குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும், நெல்சன் மெட்சில்டா குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும், ஜாய்ஸ் ஷர்மிளா குடும்பத்தினர் நன்றிபடியாக ஒப்புக் கொடுக்க அத்தனை குடும்பம் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க நம்ம அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் ஜோசப் சந்தியா குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றியாகும். நேசமணி லீமா ரோஸ் குடும்பத்தினர் அனைவரும் அருளால் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். எனவே இந்த அருமையான குடும்பங்கள் அனைத்தையும் இந்த நாளிலே அனைவருடைய ஆசிரோடு நிறைவாக இந்த குடும்பங்களுக்கு தேவையான நலன்களை பொழிய வேண்டும் என்று நம்ம அவர்களுக்காக ஜெபிப்போம். முன்னுரையில் வாசித்தது போல இந்த நாளிலே இந்த கபிலே இன்று நாம் முதல் முறையாக திருப்பலியை துவங்கி இருக்கிறோம். எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருப்பது ஒரு பெரிய பேர். இது அன்னைக்கு நாம் செலுத்துகிற வணக்கம். ஆகவே இந்த சனிக்கிழமை இந்த மாதத்துடைய இந்த 4வது வாரத்தில் எப்படியாக முதல் முயற்சியாக கன்னி முயற்சியாக அன்னைக்கு நன்றி செலுத்துவோம். நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த நன்றி பலியிலே பங்கேற்க வந்திருக்கிறோம். அன்னையோடு இணைந்து ஜெபிப்பவருடைய வாழ்வில் அநேக நன்மைகளை அன்னை மரியாள் பரிந்து பேசி பெற்று தருகிறார் என்பது நாம் அனைவருக்கும் அறிந்த ஒரு உண்மை. எனவே இந்த நல்ல நாளிலே கூட இந்த அருமையான நம்முடைய கபியில அனைவருடைய திரு சந்நிதியில நம்மை நம் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரையும் நம்முடைய வெரோனிக்கா அன்பு குடும்பங்கள் யாவரையும் ஒப்புக் கொடு ஜெபிப்போம். அண்ணனுடைய பரிந்து பேசலும் அண்ணனுடைய பாதுகாப்பும் எப்போதும் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மன்றாடி அற்புதமான அந்த தெய்வீக திருவழிபாட்டிலே நம் அனைவரும் பக்தியோடு பங்கேற்போம். அன்றாட வாழ்விலே நம்முடைய வாழ்வில் சில பல நேரங்களிலே அன்னை மீது கொண்ட அக்கறையும் அன்பும் குறைந்த தருணங்கள், ஆண்டவர் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை குறைந்து போன தருணங்கள், இவற்றுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே ஏன் பாவமே ஏன் பெரும் பாவமே. சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இறைவன் அமைதியாக வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
சமூகத்தில் நாம் இந்த திருப்பலியை துவங்கி இருக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதாந்திர திருப்பலி நடைபெற வேண்டும். இந்த பக்கம் செல்கிற அத்தனை பேரும் இந்த கபிலில் நின்று ஜெபிக்கிற அநேகருக்கு நிறைய அருள் வரங்களையும் ஆசிரையும் அன்னை மரியாள் பொழிய வேண்டும். குறிப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலி கலந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் அன்னை மரியாள் இணைத்து நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சையை அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இறைவா, மடியாளனாகி நாங்கள் என்றும் மனமுடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாற்றி நிறைந்த புனித மரியாளுடைய பரிந்துரையா இன்றைய துயரங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணர எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். என் பெயர் விளங்கும் இந்த கோயில் உங்கள் பார்வையில் கல்வரின் குயாகி விட்டதா? இறைவாக்கினர் எரேமியா எழுதிய நூலிலிருந்து வாசகம். இறை வார்த்தைகள் 7 முதல் இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீர் அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே. ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது, உங்கள் வழிகளை செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். இது ஆண்டவரின் கோயில், ஆண்டவரின் கோயில், ஆண்டவரின் கோயில் என்று ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால், ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வேற்று தேவ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு எக்காலத்திற்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகின்றீர்கள். களவு, கொலை, விபச்சாரம் செய்யாதீர்கள். பொய்யானவரை இடுக்கிடுங்கள். பாகாலுக்கு தூவம் காட்டுகின்றீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகின்றீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோயிலுள் வந்து என் முன் நின்று கொண்டு நான் பாதுகாப்பாய் உள்ளோம் என்றீர்கள். அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோயிலில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகி விட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. முற்றங்களில்
நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அத்தியாயம் 2 இறை திருவசனங்கள் 25 34 முடிய. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தார். தூய ஆவி அவர் பெற்றிருந்தார். ஆண்டுடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியினுடைய தூண்டுதலால் அவர் கோவிலுக்குள் வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்துக்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த போது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். என்னை மக்கள் அனைவரும் காணுமாறு நீ ஏற்பாடு செய்த உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி, இதுவே மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தை குறித்து கூறி பெற்ற அதன் தாயும் தந்தை வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே மிகுந்த மகிழ்ச்சி. நான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு திருப்பலி இந்த கெபியிலே நடத்த வேண்டும் என்று 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே கலந்து ஆலோசித்து இப்படி ஒரு திருப்பலி நடத்த தேவையான ஏற்பாடுகளை செய்த அத்தனை பேர், குறிப்பாக நம்முடைய அன்பிய பொறுப்பாளர் நெல்சன் அவருடைய இணைந்து பணியாற்றி அத்தனை பேருக்கும் நமது பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சாத நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். நான் ஒவ்வொரு முறையும் இந்த பக்கம் போகும்போது இதை இன்னைக்கு நான் சொல்லலாம் விரும்புகிறேன். இது இன்னைக்கு சாயங்காலம் தான் என் மனதை உதித்தது. நான் பல முறை ஒவ்வொரு முறையும் இந்த பக்கம் வண்டியில் 2 வீலரில் போகும்போது 4 வீலர் போகும்போதெல்லாம் இந்த அன்னையை நான் பார்த்து சும்மா எத்தனை மணியாக இருந்தாலும் நைட்டில் 10 மணி 10:30 மணி வெளியே எங்கே போயிட்டு வந்தாலும் அன்னையை நோக்கி ஒரு சின்ன ஒரு அம்மா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்காமல் ஒரு நாளும் போனதே கிடையாது. நான் போன காரியங்களும் நான் போக வழியில் எனக்கு வந்த எந்த விதமான அது வேறு ஏதாவது சொல்லுவாங்க ஆக்சிடென்ட்டோ வேறு ஏதாவது விபத்தோ, பெரிய நேரங்களில் மழை காலத்துல வேகமாக வண்டி ஓட்டக்கூடிய ஒரு ஆள் நான். அப்போல்லாம் யோசிப்பேன், அப்போல்லாம் என்னை இந்த பக்கம் நான் கடந்து செல்லும் போதெல்லாம் இந்த அன்னையை அந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் மாதா பார்ப்பேன், இந்த பக்கம் போனாலும் மாதாவை பார்த்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் போகிற காரணம் நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு தான் போவேன். அவன் இங்கே இருக்கிற ஒரு அன்னை நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய சாதாரண ஒரு அன்னை இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் யோசிக்கிறேன், இப்போ ஆலயங்களில் மாதா இருக்காங்க, நம்ம கோயிலில் போய் ஜோம் பண்ணுறோம், மாதாவை தேடி போய் ஜோம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை 1000 வண்டிகள் போகும் எனக்கு தெரியல. அந்த வண்டிகள் எத்தனை ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பயணம். நம்ம மதுரவாயில் வண்டி வந்த ரோடு எவ்வளோ முக்கியமான பல ஊர்களுக்கு செல்கிற ஒரு முக்கியமான பேருந்துகள் அனைத்தும் செல்கிற ஒரு பகுதி. அப்போ யோசிக்கிற போது இந்த பகுதியில் சில பேர் திரும்பி பார்க்கலாம், கொஞ்சம் உள்ளே இருந்தாலும் நம்ம இந்த கோபுரம் இந்த லைட் எல்லாம் பார்க்கும்போதோ நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான், பல எண்ணங்கள், பல தேவைகள், பல கவலைகள் கூட பல பேர் இந்த பக்கம் பயணம் செய்யலாம். என்ன நோக்கத்திற்காக சார் நமக்கு தெரியாது. மேபி இந்த பக்கம் திரும்பி பார்க்கிற போது இந்த மாதா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைப்பவளாக, ஒரு சக்தியை கொடுப்பவளாக, அல்லது நான் இருக்க நீ கவலைப்படாத நீ போ நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உந்து சக்தியாக இருப்பதை போல நான் பலமுறை, ஏன்னா அதை நான் உணர்ந்திருக்கேன், எனக்கு நிறைய பேர் இந்த பக்கம் இருக்க உணர்ந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் ஒரு சிறிய ஒரு சிந்தையை இன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். நேற்று தினம் நம்ம ஒரு விழாவை கொண்டாடினோம். என்ன விழா? அன்னம்மாள் சுவக்கின். அவங்க யாரு? மாதாவின் பெற்றோர்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நேற்று பூசை போய் தெரியும். அன்னம்மாள் சுவக்கின். இப்போ வழக்கமாக இதை பற்றி நம்ம பரவலாக பேசி நிற்கணும். ஒருத்தர் பேசி கொண்டு வந்து நானும் சின்ன பேசியிருந்தோம். முதல்ல குழந்தை பிறந்த உடனே 6 மாசத்துல என்ன வரணும்? 6 மாசத்துல என்ன முறைக்கிறீங்க என்ன பார்த்த? பேப்டிசமா? 6 மாசத்துல குழந்தை கல்யாணம் ஆனவொன்னுமே, கல்யாணம் ஆகணும்னு என்ன எதிர்பார்ப்பாங்க வீட்டில்? நான் குழந்தை பிறந்த சொல்லிட்டேனா
சரி ஓகே ஓகே. கல்யாணம் ஆன ஒன்று நம்ம என்ன பண்ணோம், 6 மாதத்துக்குள்ள ஓகே இந்த நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மருமகள் ஒரு சந்ததியை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் பரவலாக இருக்கும். இது முதல்ல இருக்கும், இல்லை ஒன்றும் இல்லையா அப்படி பரவலாக எல்லாம் பேசுவாங்க. அதுக்காகவே சில பேர் இப்போ சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போ வாழ்கிற இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேச்சே இல்லை. எதுக்கு குழந்தைலாம் பெற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப பேர் இன்னைக்கு குழந்தைய பெற்றுக்க மாட்டாங்க. ரொம்ப நாள் கடிச்ச பெற்று அதுக்கு இப்போ நிறைய செயற்கை முறையெல்லாம் குழந்தை பெற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அன்னமால் சுவைக்கினை பற்றி நான் ஒவ்வொரு முறையும் சிந்திப்பது. அன்னம்மாள் சுவைக்கின் நம்மள மாதிரி தான், சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். அன்னம்மாள் அன்னாள் அப்படின்னா கடவுளின் அருள் அப்படின்னு சொல்றான் அந்த பேருக்கு, கடவுளின் அருள். சுமக்கின் அப்படின்னா கடவுளின் பராமரிப்பு பேரா. இது வரலாற்று பூர்வம். இப்போ நம்ம ஒரு பேருக்கு ஒரு பேர் இருக்கு. ஆக்சுவலாக இப்போ நம்ம பேர்லாம் மாற்றி மாற்றி வச்சுருக்கீங்க. என்ன பேர், ஸ்னோபெல் ஏதாவது பேர் இருக்கா? இருக்கு, மாதா பேர் இன்னும் தெரிலன்ற உனக்கு. அதில் பனிமய மாதா பேர். பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் படி தான் சொல்கிறேன். திருமணமாகி பல ஆண்டுகளாகி முதிர்ந்த வயதை தாண்டிய பிற்பாடு குழந்தை பாக்கியம் இல்லை. எல்லாரும் போலதான் அப்போ இருந்திருக்கும் நினைக்கிறேன். குழந்தை செல்வம் தான் மிகப்பெரிய செல்வம். அப்போ 2 பேருக்கும் பயங்கர வருத்தம். அப்போ ஒருத்தர் நீண்ட நாட்கள் வயது முதிர்ந்த ஒரு தருணத்தில் தான் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அருளால் சுவைக்கின் அன்னம்மாள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அதுதான் தப புதல்வி அன்னை மரியாள். அன்னை மரியாளை வானத்து எப்படி அழைச்சாரு? அன்னை மரியாளை வானத்து எப்படி அழைக்கிறாரு? எல்லாம் மரியாதை அருள் நிறை பெற்றவரே வாழ்க. அம்மா அண்ணாள் பேர் என்ன சொன்னேன்? அண்ணாள் பேர் என்ன சொன்னேன்? இப்பதான் சொன்னேன். அண்ணாள் பேர் என்ன? கடவுள் அருளை பெற்றவள், காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு நிறைய கிரேஸ் ஸ்டோர்லாம் இருக்கு. காட்ஸ் கிரேஸ் அது கடவுளின் பராமரிப்பு. அப்பதான் இப்படி அற்புதமாய் கிடைத்த ஒரு குழந்தை தான் அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய பிறப்பு நீங்க வாசிங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க கேட்கல. எங்க பைபிள்ல அன்னை மரியாள் பிறப்பு பத்தி வாசிக்கிற இருக்கு. யாக்கோபு என்ற திருத்தூதர் எழுதின ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தில் இருக்கு. பட் திருச்சபை அதை ஏற்றுக்கொள்ள. பட் இருந்தாலும் அன்னை மரியாள் பிறப்பு அதிசய பிறப்பு முதல்ல. அவன் இந்த அன்னை மரியாள் பிற எப்படி கடவுளுக்கு அர்ப்பணி. ஏன் இந்த நீங்க வசனம் வாசம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த அர்ப்பணிப்பு 5 வயது வரை தான் இந்த அம்மா வீட்டில் வளர்ந்துருக்காங்க. தெரியல. இப்போ நீங்கள் வீட்டில் பிள்ளைங்களை வளர்த்து ஸ்கூலுக்கு போயிட்டு வேனில் கொண்டு அதை படிக்க வச்சு அதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, அது கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அப்பா அம்மா பிள்ளைய பார்த்துப்பீங்க. ஆனால் இப்படி தவம் இருந்து பெற்ற பிள்ளைய 5 வயது தான் வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாங்க? ஆமா, எருசலேம் கோயில் போயிட்டாங்க. இந்த ஆல்டர் பாய்ஸ் மாதிரி அங்க பூ வைக்கிறது, அங்க துடைக்கிறது, அங்க இருக்க சுருவத்தெல்லாம் கிளீன் சுத்தப்படுத்துறது, கதவை மூடுறது இப்படி. அப்பதான் நான் யோசிக்கிறேன், அன்னை மரியாளை கடவுள் எப்படி தேர்ந்தெடுத்தால்? நான் ஒவ்வொரு முறையும் யோசிப்பது இதுதான். சாதாரண ஒரு பெற்றோருக்கு இந்த அன்னை மரியாள் குழந்தையாக பிறந்திருந்தால் கடவுளை பெற்றெடுக்கக்கூடிய தாயாக மாறி இருப்பாளா? முடியாது. நல்ல நிலம் நல்ல பலனை கொடுக்கும், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிதான் தரும். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நினைக்கிறேன், இந்த அன்னை மரியாள் எப்படி இவங்களால இவ்வளவு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அன்னை மரியா பிறப்பு நான் சொன்ன அதிசய பிறப்புன்னு சொன்னேன். அன்னை மரியாள் அந்த 5 வயது தான் அந்த அப்பா அம்மாவோட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டாங்க, கோயிலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அந்த 12-13 வயதுல வானத்தூர் சொல்றாரு, உங்களுக்கு கருவுருவாய் குழந்தை பெற்றெடுப்பா, இயேசு பெற்றெடுப்பா சொல்லுவாங்க பாருங்களேன். அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த 5 வருடங்கள்ல இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? இந்த பசங்கள்லாம் இருக்காங்க, இப்போ பாருங்க, கேட்டு பாருங்க. எனக்கே தெரியல. இப்போ இருக்கிற சின்ன பசங்க போனை குத்தினா நோண்டி எடுத்துடுறான், எல்லாம் தெரியுது. எல்லாம் ஒரு சின்ன ஒரு குழந்தை கொடுத்தானே அது நேராக யூடியூப் போது அது ஆன் பண்ணுது, எல்லாம் தெரியுது அதுக்கு. அப்போ இந்த அளவுக்கு இந்த குழந்தைகளுக்கு அறிவு வளர்ச்சி இருக்குதான். இன்னைக்கு இருக்க குழந்தைகள் பார்த்தா பயமா தான் இருக்கு. அப்போ அன்னை மரியாள் எப்படி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அப்படின்னா, நினைக்கிறேன் இந்த பெற்றோர்களுடைய அதிமிக பங்கேற்பு. வழக்கமா நீங்க பாப்பீங்க, இப்போ நான் கூட சொல்ல நினைக்கிறேன், இப்போ சாமியார் எத்தனை வருஷம் ஆச்சு, நிறைய நேரங்கள் இங்க இருக்கிற பிள்ளைகள் நீங்க கூட சொல்வீங்க, உங்க அப்பா அம்மாவுடைய வளர்ப்பு தான். யாரு முதல் ஆசிரியர் அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள். பிள்ளைகள் ஸ்கூல்ல போய் டீச்சர் நிறைய பேர் இருக்காங்க, ஸ்கூல்ல அறிவுபூர்வமா கத்துக்கிறாங்களாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகள்
பெற்றோர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் பார்த்து கொண்டே இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து பார்க்குறாங்க. அதான் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, என்ன மாதிரி பக்தியாக இருக்கீங்க, கோயிலுக்கு கொண்டு போகிறீங்க, ஜோமாலா சொல்கிறது. இன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட பேசிக்கொண்டு அவங்க சொன்னாங்க, ஃபாதர் என் பொண்ணு சாயங்காலம் 6 மணியெல்லாம் ஜோமாலா சொல்லிடும். வீட்டில் யார் இருக்குமோ இல்லையோ தெரியாது, அது வந்து நாங்கள் சின்ன வயசு பழக்கப்படுத்தினேன். அப்போ அந்த சின்ன வயசை பழக்கப்படுத்தின நல்ல விஷயங்கள் அந்த குழந்தைக்குள்ளே உள்ளே போயிடுச்சு. அது போய் என்ன ஆகுது பண்ணால், அது பெரிய பொண்ணாகும் போது கூட இருப்பாங்களேன், அது அவளை விட்டு பிரியவே இல்லை. அப்போ நான் நினைக்கிறேன் இன்னைக்கு முதல் பகுதியை நம்ம சிந்திக்கலாம். இன்னைக்கு அன்னை மரியாள் இவ்வளவு ஒரு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தாயாக மாறினாள் என்றால் அதுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து அவருடைய பெற்றோர்கள். அன்னம்மாள் சுவக்கி அவனை பற்றி வரலாறு நமக்கு சொல்லலை. பட் இருந்தாலும் நம்ம வந்து நாளைய தினம் வந்து இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்றார், அவருடைய தாத்தா பாட்டி தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நான் சொல்வேன், நாளைக்கு சொல்வேன், நிறைய நேரங்களில் தாத்தா பாட்டிகளும் எவ்வளோ முக்கியமானவங்க. ஏன்னா நம்ம பெற்றோர்கள் அவர்கள் வளர்ந்த விதம், அவருடைய கடின உழைப்பு, அவருடைய இறை பக்தி, அவருடைய வாழ்க்கை முறை தான் இன்னைக்கு நமக்கு நமது பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லுது. இன்னைக்கு இருக்கிற நவநாகரிக உலகில் நம்ம பார்க்குற பல காரியங்கள் இன்னைக்கு எது எப்படி வேணா வாழலாம், இப்படிதான் வாழணும் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நம்மளே பெரிய பெற்றோர்கள் சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு நம்ம சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கடினமாக உழைக்கிறோம், ஆனால் சிறந்த முன்மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் போவோம், அவங்க ஒரு பக்கம் போய். இப்போ எல்லாம் நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், முதல்ல கல்யாண புதுசில் எப்படி இருந்திருக்காங்க, ஒரு 1980, 90, 2000 ஆண்டுகளில் பார்த்தா வீட்டுக்கு வராரு, கதவை திறக்கிறாங்க, ஒரு வீடியோ, வீட்டுக்கு வராங்க, வாங்க வீட்டுக்கு வாங்க, உட்காராங்க, அவங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க, 2 பேரும் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் படிக்கிறாங்க, பேப்பர் படிக்கிறாங்க, 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. செல்போன் வந்துடுச்சு, கதவை திறக்கும் போதே செல்போன் தான். அவரும் செல்போன் வேற, இந்த அம்மா செல்போன். காஃபி தராங்க, அவரு செல்போன், இந்த அம்மா செல்போன். பசங்க அவங்களும் செல்போன், இவங்களும் செல்போன். சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுக்கிட்டே செல்போன். படுக்கும் போதும் செல்போன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம போகிற அந்த பாதை எப்படி, செல்போன் வேணாம் சொல்ல வரல, கண்டிப்பாக தேவை. பட் நம்முடைய பாதை எப்படி ஆச்சுன்னா அதுதான் உலகமாக மாறி போய்விட்டது. அவன் இன்னைக்கு மிக முழுமையான அருமையான ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புது, அன்னை மரியாளுடைய பெற்றோர் தான் அன்னைக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. இப்போ அன்னை மரியாதை பற்றி சொன்னால் அவங்க செஞ்ச ஓடி செய்து உதவி செய்வது, கடவுள் பக்தியாக இருந்தது, இது எல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா அன்னம்மாள் சுவக்கின் என்ற அவருடைய பெற்றோர்கள் வழியாக. இப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொல்ல விரும்புவது, நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய வாழ்வுடைய விதை. வெறுமனே இந்த குழந்தை என்ற அந்த குழந்தையை பெற்றெடுப்பது மட்டுமல்ல, அனைத்துமாக அந்த ரத்தம் தான் நம்முடைய வாழ்வில் எல்லாம் மாறி. இப்போ ஜீன் சொல்கிறாங்களே, அப்பா மரம் தான் அம்மா மரம் தான் புள்ள இருக்கும், மாறவே மாறாது. ஏன்னா நாம் கொடுக்குற அந்த வெறுமனே அறிவு மட்டும் இல்லை. நீங்கள் நிறைய ஆங்கிலம் படிக்க வச்சா மட்டும் போதாது, மாறாக நம்ம வளர்க்குற விதங்கள், நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்க்கிற பார்வைகள், அவங்க நம்மளோடய பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து தான் கற்றுக்கொள்கிறாங்க, தாத்தா பாட்டி தான் கற்றுக்கொள்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நாம எப்படி வாழணும் அப்படின்னா, முதல் செய்தி சொன்ன மாதிரி அன்னை மரியாள். நீங்கள் பார்த்தா இயேசு பாருங்க, நான் சொல்ல அந்த வழிமுறை பார்த்தீங்கன்னா அன்னம்மாள் சுவக்கின், அன்னை மரியாள். அங்கே பார்த்தா எலிசபெத் அம்மாள் கவலைப்படுகிறாள், ஓடுகிறாள் உதவி செய்ய. அவரால் உட்கார முடியல, அங்கே ஒரு தண்ணி திராட்சரம் தேர்ந்து போச்சு. அன்னை மரியாள் ஏன் பதப்பதைப்பு ஓடுறா? ஏன்னா இவளுடைய வாழ்வே அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். வீரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு கூட அப்படிதான் இருந்திருக்கிறார். இயேசு வந்து பரிவு கொண்டார். அடுத்தவங்க பாருங்க, நாளைக்கு கூட பாருங்க, மாசம் வரும், அவங்க பசியா இருந்தா நீங்களே அவருக்கு உணவு கொடுங்கன்றார். அவங்க உடம்பு சரியாக வந்து அவங்கள போய் தொட்டு சுகமாக்குற, அவங்க வீட்டில் இறந்துட்டாங்க, அவங்க போய் ஆறுதல் சொல்ற. அப்ப பாத்தீங்கன்னா இது எங்கிருந்து வந்தது? கண்டிப்பாக நான் சொல்வேன், இயேசு வந்து அன்னை மரியாளிடமிருந்து கற்றுக்கொண்டது. அன்னை மரியாள் எங்க கற்றுக்கொண்டது? அவருடைய அம்மா அப்பா அன்னம்மாள் சுவக்கிடமிருந்து கற்றுக்கொண்டது. அப்ப இன்னைக்கு முதல் செய்தி, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நிறைய படிச்சதால, அறிவு பயங்கரமா வந்தால, நுண்ணாக்க ஆங்கிலம் பேசதான் நீங்க பெரிய ஆளா முடியாது, சத்தியமா சொல்றேன். அவன் இந்த விதை நீங்க போட்டு அதை தண்ணி ஊத்தி அதை வளர்த்தெடுத்து அது பெரிய மரமாக மாறி அது பூத்து குலுங்குற ஒரு பூஞ்சோலையாய் மாறுவதற்கு அடிப்படை யார் என்றால் பெற்றோர்கள். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு நாம கேட்ட இந்த வசனத்தை போல அன்னை மரியா பாருங்க, எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் இவர் வந்து காரணமா இவைவார் அப்படி இயேசு சொல்றார். அப்பனா இவர் வந்து சாதாரண ஒரு ஆள் இல்லை, உங்களுடைய மகன் வந்து அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சியாளர் அப்படின்னு சொல்வதை இன்னைக்கு சிமியோன் வாயிலிருந்து வாசிக்க நம்ம கேட்டோம். இரண்டாவது செய்தி, நான் இந்த அன்னை மரியாளை இந்த கெபியை பத்தி கூட யோசிக்கலாம் நினைக்கிறேன். இந்த பக்கம் எத்தனையோ பேர் நான் சொன்ன மாதிரி போய் கொண்டே இருக்கிறாங்க. பல பேர் பல விஷயங்களுக்காக போறாங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு மாதா இங்க இருக்காங்க, இங்க ஒரு பூசை நடக்கும், இங்க ஜெபம் பண்ணிட்டு போனா கிடைக்கும் சொல்லிட்டு. நான் வந்து பார்க்கிறேன், சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல அன்னை மரியாளிடம் வேண்டுகிறவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது.
அதுவும் குறிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ உடம்பு சரியில்லை, நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைப்பா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் போய் பாருங்களேன், மாதாட்ட கேட்டுப்பாங்களேன். அந்த நேரத்தில் நமக்கு வந்து மருந்து மாத்திரைகள் கூட நமக்கு பலனளிக்காமல் போகலாம். நான் நிறைய நிகழ்வுகள் என்ன சொல்ல முடியும், நேரத்தை கருத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். பார்த்தீங்கன்னா பல பேருக்கு நம்ம பங்களை கூட ஒருத்தர் வந்து பேசுனாங்க என்கிட்ட வந்து, எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை. ஓராண்டு அல்ல, ஈராண்டு அல்ல, 12 ஆண்டுகள் நான் அந்தோனியாட்டையும் மாதாட்டையும் வேண்டி தான் போகிறேன், பார்த்தா உண்டாயிடுச்சு, இப்போ 5 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் யோசிப்பேன், நம்முடைய மனித சக்தியால் இப்போ என்கிட்ட பைசா இருக்குது, என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தான், இன்னைக்கு இந்த மாதாட்ட போனாங்க, மாதாட்ட போங்க அவங்களுக்கு சுகமளிப்பாங்க, மாதாட்ட போங்க அவங்களுக்கு நலமளிப்பாங்க, மாதாட்ட போங்க நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்களேன். அப்போ நான் நினைக்கிறேன், இந்த ரோடு பக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர், நான் திருப்பி சொல்லுது, ஏன்னா எந்த நோக்கத்துக்காக போகிறேன், நிறைய பேர் போகிறாங்க, ஊருக்கு போகலாம், பிரச்சனையாக போகலாம், ஏதாவது வேறு ஏதாவது கடன் தொல்லையாக இருக்கலாம், மன உளைச்சியாக. நேற்று ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் பேர் சாமுவேல் ராஜ், நீங்கள் வாசிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 24 வயது பையன், இந்த பக்கம் தான் விருகம்பாக்கம், வண்டியில் போய் கத்திப்பரா மேலே போகிறான், வண்டியை நிறுத்துறா, மேலே கீழே குடிச்சிட்டான், செத்துட்டான். ஏன்னா செத்து போயிட்டான் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு தான் அந்த நிகழ்ச்சி பத்திரிகையில் படித்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர், தமிழ்நாட்டு கிரிக்கெட்டில் லீக்கில் வந்து எப்படியாவது சூஸ் பண்ணணும், செலக்ட் பண்ணுறான்னு நினச்சான் போல, அவனை செலக்ட் பண்ணல. அவன் வந்து மனம் வெதும்பி அந்த கத்திப்பரா அந்த மேலே அந்த கீழே குடிச்சு 24 வயசு பையன் இறந்துட்டான். இவங்களே இப்போ இந்த நிகழ்ச்சி சொல்லுறேன். இப்போ அந்த பையன் இறந்து போன பையனை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டாம், இது இன்னும் போல அடுத்த முறை முயற்சிக்கலாம், இதோட முடிஞ்சு போல வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன், நீங்கள் யோசிக்கிற மாதிரி. இன்னைக்கு அந்த பையன் தன் வாழ்வையே அழித்து கொண்டான். இங்கே தான் நான் சொல்கிறேன், இங்கே மாதா நிற்கிறாங்க, என்னால் முடியல அம்மா, நீங்கள் கொஞ்சம் கிருபை செய்யுங்க, நீங்கள் கொஞ்சம் அருள் செய்யுங்க, நீங்கள் கொஞ்சம் பரிந்து பேசுங்க, நீங்கள் கொஞ்சம் எனக்கு வேண்டிங்க, எனக்காக செய்யுங்க போது கண்டிப்பாக நான் சொல்லுவேன், உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. என் பத்தின வசனம் மிக அழகாய் சொல்வது, உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். இந்த வசனம் நாம் அதிகமாக சிந்திக்கலாம், இது பெரிய ஒரு தலைப்பு. பட் என்ன சொல்கிறேன், அன்னை மரியா அந்த இடத்துல ரொம்ப சோர்ந்து போயில்லை, ஐயோ ஏமா தலைவை தெரியாமல் இந்த இயேசுவை பெற்றுட்டேன், இதனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நொந்து நூலாக போல, கடைசி வரை சிலுவை சாவை சந்திக்கிற வரை அந்த அன்னை நின்றாள். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட யோசிப்பாங்களேன், இன்னைக்கு கவலையை பற்றி சொல்கிறான். இன்னைக்கு 3 விதமான துன்பங்களை பற்றி சொல்கிறாங்க. ஒன்று, காற்று போல ஒரு துன்பம், கவலை காற்று போல ஒரு துன்பம், கற்பனை போல ஒரு துன்பம், லட்சிய துன்பம். காற்று போல ஒரு துன்பம் வச்சுங்களேன், இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரே இரும்பல் சரி, ஐயோ பயங்கர சாதாரண காய்ச்சல் தான், நான் பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நானாவே ஐயோ எனக்கு உதவ பண்ணதே முடியலையே, இறங்க முடியல, உட்கார முடியல, தூங்க முடியல, சாதாரண ஒரு காய்ச்சலை நான் என்ன பண்ணுறேன், காற்று போல துன்பம். அது சும்மா பறந்து போடும், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்து நல்லா ஆகிடும். ஆனால் இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்களேன், அது ரொம்ப பெருசா, ஐயோ முடியவே இல்லை, என்னால் தாங்கவே முடியல என்று துன்பத்தை ரொம்ப பெரிதுபடுத்திக்கும். கற்பனை போல ஒரு துன்பம், ஒருத்தருக்கு வயிற்று வலிக்குது, டாக்டர் பார்க்கலையா, கேன்சராக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆமாம் ஒரே ஒரு மாதிரி இவங்களே கற்பனை பண்ணிப்பாங்க. சாதாரண ஒரு பிரச்சனை, ஐயோ எப்பா என்னால் தாங்க முடியலப்பா, எவ்வளோ பெரிய பிரச்சனை, கற்பனை தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்குது, அது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அப்படி ஆச்சோ இப்படி ஆச்சோ, அதனால தான் இப்படி ஆச்சோ. நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்வு பார்த்தீங்கன்னா என்ன கற்பனை துன்பங்களில் நிறைய பேர் மாட்டி முடிக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் வந்து இதில் இருக்காங்க, கீழ்பாக்கில். அவங்களுக்கு திருமணமாகி அப்போ அவர் ஃபாதராக இருக்கார், அவங்களுடைய அக்கா. நான் குருவாகி ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து அந்த வீட்டுக்கு போகிறேன். அந்த குழந்தை அவங்க கல்யாணம் புதுசு. அப்போ டாக்டர் சொல்கிறார், இந்த குழந்தை பிறந்தா கஷ்டங்க, அது பிரயோஜனமே இல்லை, உங்களுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இந்த குழந்தை நல்லா இருக்காது, படுத்த படுக்கையாக இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாதுங்க, நான் பெற்ற ஏன் ரத்தம், கண்டிப்பாக நாங்கள் அந்த குழந்தைய பெற்றுப்போம். இல்லைங்க அந்த வேணாம், இது இப்போ அபார்ஷன் பண்ணுறேங்க, இன்னொன்று குழந்தைய பெற்றுக்கலாம், அந்த குழந்தைங்க வேணும் சொல்கிறான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த வீட்டு நான் போனேன், கண்ணால் பார்த்து சொல்கிறேன், அந்த பையனுக்கு 28-29 வயசாகுது. இதுதான் 29 வயசு, இதுக்குள்ளே படுக்க வச்சுங்க, அந்த பெட்டுக்குள்ளே இருக்கான், அவனை பார்த்துக்கு ஒரு ஆள். நான் கூட கேட்டேன், எப்படிங்க, என் புள்ள இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ அபார்ட்மெண்ட் பண்ண வேணாப்பா, அது காது கேட்காது, மூக்கு வெள்ளை, உடல் உடம்பா இருக்க பிரச்சனை. இந்த குடும்பத்தை நான் பார்க்குறேன், கீழ்ப்பாக்கில் இருக்காங்க என்னோட. அவங்க ஃபாதர் வந்து ஜூட் பிரகாசம், அவங்க நம்முடைய மறைமாடு சேர்ந்த குருவானவர். 28-30 ஆண்டுகள் இருக்கணும். அந்த பையனுக்கு பிறந்ததிலிருந்தே
படுத்த படுக்கை தான். அவங்க அக்கா சொல்லி, அந்த குழந்தை நான் விட மாட்டேன், எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி அந்த குழந்தை என் பையன், அவன் என் பையன். என்னால யோசிக்கிறேன், இப்போ இதுதான் லட்சிய துன்பம். நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள் நான் சொன்ன மாதிரி காற்று போல, அதாவது கற்பனை போல துன்பங்களை நம்ம பெரிதுபடுத்துறோமே. அப்ப இந்த பாருங்க, அன்னை மரியாள் அந்த துன்பத்தை உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவன் சொன்ன போது பயந்து போல, கலங்கி போல நம்பினாள். லட்சியம், கடவுள் இயேசுவோடு அவள் உடன் பயணித்தாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்வு கூட நான் சொல்ல விரும்புதான், அன்னை மரியாள். நான் சொன்ன மாதிரி முதல் பகுதி, அந்த அன்னம்மாள் சுபக்கினுடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது. அப்பதான் நீங்க பார்த்தா இயேசுவை கூட இந்த துன்பக்களம் என்னை விட்டு நீங்கினால் நலமா இருக்கணும் வருத்தப்படுறார், வேதனைப்படுறார். ஆனாலும் என் விருப்பம் அன்று உமது விருப்பத்தின்படி ஆகட்டும் சொல்லி அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு அன்னை மரியாளுடைய இந்த கெபியில நாம திருப்பணி நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான் சொல்ல விரும்புறது, அனைவருடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் வரும். நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் போறவங்க, எனக்கு தெரியாது, இந்த பஸ்ல போறவங்க எவ்வளவு பிரச்சனை, கடன் பிரச்சனையா இருக்கலாம், மன பிரச்சனையா இருக்கலாம், உடம்பு சரியாம இருப்பாங்க, ஜிஹெச்சுக்கு ஆஸ்பத்திரி போகலாம், வேற ஏதோ ப்ராப்ளமா இருக்கலாம், வேற ஏதோ மனசுக்குள்ள கவலையா இருக்கலாம், சொன்ன மாதிரி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் கூட போயிருக்கலாம், தெரியாது. எல்லாருக்கும் துன்பம் உண்டு. நான் சொல்லுவேன், பல காற்று போல துன்பத்தை ரொம்ப பெருசுப்படுத்த வேண்டாம், கற்பனையால துன்பத்தை பெருசுப்படுத்திக் கொள்ளாம, நான் சொன்ன மாதிரி லட்சிய துன்பம் கண்டிப்பா சில நேரத்தில் நம்ம துன்பப்பட்டு ஆகணும்னா ஆகும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலம் வலிமையை நிச்சயமாய் அன்னை மரியாள் தருவாள், நம்புவோம். தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன அன்னை இன்னைக்கு நம்ம திருப்பணி நிறைவேற்றோம். இங்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் அன்னை மரியாள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்ம வேண்டிப்போம். இந்த வழித்துணை மாதா அப்படின்னு வச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த மாதா பேர் வழித்துணை மாதா, சரியா? நெடுஞ்சாலை வழித்துணை மாதா. ஓகே, அந்த வழித்துணை மாதா இந்த பக்கம் அத்தனை பேருக்குமாக பாதுகாப்பாக இருந்து அவளுக்கு அருள் உதவி புரிந்து மிகப்பெரிய ஒரு அருள் ஆசீர்வாதமான ஒரு இடமாக இந்த இடம் மாற வேண்டும் என்று தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை இப்போது அனைவரும் பாதத்தில் காப்பேன். எரேமியா அதிகாரம் 15 இறைவசனங்கள் 21. அன்பே உருவான இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், தந்தையர்கள் ஆகியோரை காத்தருளும். காக்கும் கரம் கொண்டு தூய ஆவியினால் வழி நடத்திட வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான் உன்னோடு இருக்கிறேன். எரேமியா 1:8. உடன் இருப்பவரே இறைவா, பல்வேறு தேவைகளில் உம்மை நாடி இங்கு வந்துள்ளோரை ஆசீர்வதியும். எச்சூழ்நிலையிலும் விலகாத உம் அன்பால் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டு பலரை இயேசு குணப்படுத்தினார். மார்க்கு 1:36. குணப்படுத்தும் மருத்துவரே இறைவா, எங்களிடையே உடல் வியாதியினர்களால் வருந்துவோர் மனம் நிம்மதி இன்றி இறைப்போரை கண்ணோக்கும் நலமும் வளமும் வாழ்வில் பெற்று இன்புற்று வாழ வரும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்ம மௌனமாக ஜெபிப்போம். சிறப்பாக நம்முடைய வெரோனிகா அன்பியும் மரிய கொரட்டி அன்பியும் இப்படியாக அனைவருமாக இணைந்து இந்த திருப்பலி ஏற்பாடு செய்திருக்கிறோம். தொடர்ந்து இங்கு திருப்பலி நடைபெறுவதற்கு அநேக மக்கள் வர வேண்டும், அணை நோக்கி ஜெபிக்க வேண்டும், நிறைய அனுகூலங்களையும் ஆசீர்வாதையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் மன்றாடும். அன்பு தந்தை இறைவா, அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்னை எங்கள் அனைவருக்கும் அன்னையாக கொடுத்திருக்கிறேன். அந்த அன்னைக்கு இப்படியாக நாங்கள் திருப்பலி நிறைவேற்றி அவருடைய புகழை பறைசாற்றி கொண்டிருக்கிற வேளையில நாங்கள் எடுத்து எங்கள் எல்லா விதமான மன்றாட்டுகளையும் தேவைகளையும் அறிந்து அன்னை தெய்வத்தாய் ஆரோக்கிய அன்னை எங்களுக்காக பரிந்து பேசி அவற்றையெல்லாம் நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். உலகத்தை அன்பால்
அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த அற்புதமான நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று தாங்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றிட உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித கன்னி மரியாளின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதல் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளுடைய வணக்க நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக தூயாவில் நினைத்ததால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக மாண்பை மாநக தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்கூருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்தும் திரும்ப நடுநடுங்குகின்றனர். வானங்களும் மற்றும் உள்ள ஆற்றுகளும் சராபியும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவனோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவனுடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நடைபெற கூர்ந்தோடும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எம்பேராய ஜார்ஜ் எல்லா திரு நிலையினராக அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திடும். நம் அனைவரும் கண்களை மூடி இந்த நாளுக்காக நன்றி செல்வோம். காலை முதல் நேரம் வரை அவருடைய கரம் நம்மோடு இருந்து இந்த நாள் நிறைவடைய வேளையில இப்படியாய் அவருடைய கபிலே திருப்பலி நிறைவேற்றி நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்ததுக்காக நன்றி கூறுவோம். இந்த பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடி அத்தனை பேருக்காக, நம்முடைய ஜெப உதவி கேட்டு அவருக்காக, பலவிதமான உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காக, இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற அத்துணை நல்ல உள்ளங்கள் தனிப்பட்ட வேண்டுதலுக்காக என்றாலும் தந்தை பியோ மிக அழகாய் சொல்கிறார், அன்னையுடைய கரங்களில் உங்களை ஒப்படைத்து விடுங்கள், அவள் உங்களை பார்த்துக் கொள்வார். அன்னையுடைய கரங்களிலே உங்களை ஒப்படைத்து விடுங்கள், அவள் உங்களை பார்த்துக் கொள்வார். இதோ இந்த அன்னையுடைய திரு சந்நிதியில நான் இப்படியாக ஒரு திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி பல கவலைகள், பல துன்பங்கள், பல உடல் பாதைகள், நோய்கள் உங்கள் மனதுக்குள்ளே இருக்கலாம். பல பிரச்சனைகளை கூட நாம் இன்னைக்கு சுமந்து கொண்டிருக்கலாம். அது மனச்சுமையாய், கடல் சுமையாய், பல சுமைகளாக இருக்கலாம். சொன்ன இந்த பகுதியிலே சிறுக எத்தனையோ பேர், எத்தனையோ வேண்டுதல்கள், எத்தனையோ வாஞ்சைகள், எத்தனையோ கவலைகளுக்கு கூட செல்லக்கூடியவர்கள் அதனுடைய கரங்களில நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆரோக்கிய தாய் நிச்சயமாய் நம்முடன் இருக்கிற அம்மா, எங்களை நீங்க பார்த்துக்குங்க அம்மா, உங்களுக்கு கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தாயே, நீங்க எங்களை வழி நடத்துங்க, எங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுங்கம்மா. நீங்க எவ்வளோ துன்பங்களை தாங்கியவர்களே, எங்கள் வாழி வருகிற துன்பங்களை கூட நாங்கள் தாங்கக்கூடிய சக்தியை தாங்கம்மா அப்படி நம்ம மன்றாடுவோம். நிச்சயமாய் இங்க இருக்கிற அன்னை நம்மை ஒருபோதும் கைவிடார். அன்னையை நம்புவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்வது போல நம்முடைய கரங்களில நம்முடைய பகுதியும், நம்முடைய அன்பியம், நம்முடைய குடும்பங்கள், இந்த பகுதியில் இருக்கிற பல பேர், அவங்க பல மதங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், பல இனங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த காலையில தினந்தோறும் இரவுல இந்த நாள் முழுவதுமாக இங்க நின்று அன்னை முன்பாக அவங்க ஜெபித்து விட்டு செல்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமாய் அவள் பதில் கொடுப்பார், அவர்கள் பலனை பெற்றுக் கொள்வார்கள். நீங்களும் நானும் கூட இந்த நேரத்தில் அப்படியா இந்த இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான இடமாக மாற இருப்பதற்காக நன்றி சொல்லுவோம். தேவ அன்னை அநேக அருள் பாவிக்க வேண்டும், அற்புதங்களை செய்ய வேண்டும். அநேகர் அன்னையை தேடி வந்து அவருடைய ஆசிரியை பெற்று செல்ல இந்த இடம் ஒரு மிகப்பெரிய இடமாக மாற்றுவதற்கான சூழலை உருவாக்கி தரும்படியாக ஜெபிப்போம். இந்த திருப்பலி நிறைவேற்ற பல முயற்சிகள், பல நல்ல உள்ளங்களுடைய உழைப்பு, இப்படியாக இந்த வழிபாடு அர்த்தப்படுத்த உழைத்திருக்க அத்தனை நல்ல உள்ளங்களை அன்பிய பொறுப்பாளர்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்குமாறு தொடர்ந்து இந்த இடத்தில் இப்படியாய் ஒரு தெய்வீக திருப்பலி தொடர்ந்து நடைபெற வேண்டும், தடைகள் நீங்க வேண்டும். அநேக ஆன்மாக்கள் இந்த திருப்பலியில கலந்து அன்னையுடைய ஆசிரியை வல்லமையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாடுவோம். எப்போதும் எங்களுக்காக பரிந்து பேச அன்பு தாய் ஆரோக்கிய அன்னை, அன்பு கணவர் புனித சூசையப்பன், நமது பங்கின் பாதுகாப்பு புனித அந்தோனியார், இன்னும் புனித தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தேவ சகாயம், அனைத்து புனிதருடைய தோழமை நமக்கு எப்போதும் உதவியாக இருக்க வேண்டும் என்றாடி ஆண்டவராக இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இதோ உன் தாய் என்று சொல்லி நம் அனைவரையும் இந்த தாயினுடைய பிள்ளைகளாக தாரை பார்த்து கொடுத்த தெய்வம் ஆண்டவர் இயேசு. கரங்களை விரித்து கண்களை மூடி இயேசு ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றாலும் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிற அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவதற்கு முடிந்தவரே, எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே உம்முடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கி பார்த்து இங்கு இருக்கிறீர்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், இதோ இந்த பகுதி வாழ் மக்கள் யாவருக்கும் அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தங்களுடைய திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே செய்கிற அன்பில் அமைதி, மகிழ்வோடு ஒருவர் ஒரு மற்றொரு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியை ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தாலும் எல்லா விதமான குற்றங்களிருந்தும் தீமை அனைத்திலும் விடுவித்து நாங்கள் இன்றுடைய கட்டளைகளை கருத்துரைக்க செய்து நாங்கள் ஒருபோதும் மேம்பட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவ என்று சொன்னபோது அன்னை மரியாள் கலங்கி போய் திகைத்து போகவில்லை. மாறாக அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றதுடைய விளைவு இன்றளவும் அவனை நாடி தேடி வந்து பல துன்பங்களை, சுமைகளை சுமக்கிற அத்தனை பேருடைய சுமைகளை தனதாக்கி கொண்டு அவளுக்கு விடுதலையும் அற்புதத்தையும் செய்து தருகிற அன்பு தாயாக இருந்து கொண்டிருக்கிறவள். இந்த அன்பு ஆண்டவரை பெற்றெடுத்த தாய். இன்று நீங்களும் நானும் கூட உங்களுடைய கவலைகளை என் மீது சுமத்தி விடுங்கள், ஏனெனில் உங்கள் மீது நான் கவலையாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். இப்போது வழங்கப்படும் நற்கருணை கத்தோலிக்க கிறிஸ்துவுக்கு மட்டுமே வழங்கப்படும். பிற மதங்களை சேர்ந்தவர்கள், சபைகளை சேர்ந்தவர்கள் இருந்தால் இந்த திருவிருந்து பங்கேற்க வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உயிரே
பயமில்லையே. உயர்வோ தாழ்வோ வாழ்வோ வீழ்வோ எமக்கு பயமில்லையே. எங்கள் இதயத்திலே அன்பரே சுவையே, எங்கள் இதயத்திலே அன்பரே சுவையே, என்றும் தாங்கி வாழ்ந்து செல்வோம். உயிரே என்றாக உலகில் ஒன்றாகி இணைந்தார், நம்மில் எழுந்தார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதாவே வாழ்க, அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, ஆரோக்கிய தாயே வாழ்க. ஆரோக்கிய தாயே வாழ்க. சொன்ன மாதிரி இந்த முயற்சி ஒரு முதல் முயற்சி. இது தொடர்ந்து நடைபெறணும். இதே மாதிரி நாம சொல்லியிருக்கேன், தொடர்ந்து நம்ம இந்த ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிற இந்த திருப்பலியில அனைவருமாக முதல் முறை நல்லா வருவாங்க, அப்புறமா போக போக அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ந்து இதே ஒரு ஆர்வம். இன்னும் பல பேர் பல இடங்கள்லேருந்து இந்த கிபியில் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளணும். நிறைய நீங்கள் வேண்டிங்க, நான் சொல்றது உண்மை. நீங்கள் பல கருத்துக்காக வேண்டிங்க, நீங்கள் சாட்சி சொல்லலாம். நீங்கள் அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், வேறு ஏதாவது உங்களுடைய உடல்நல குறைவாக இருக்கலாம். மாதாம்மாட்ட வேண்டிட்டு அம்மா ஜெபம் பண்ணிட்டு போங்க. நிச்சயமாய் அன்னை தேவத்தாய் உங்களுக்கு அநேக அருள் வரங்களையும் அவருடைய அந்த உங்கள் வேண்டுதல் நிச்சயமாய் கேட்கப்படும். எனவே அதை தொடர்ந்து நாம் செய்ய இருக்கிறோம். இந்த திருப்பலி மட்டும் இல்லை, மற்ற நாட்களில் கூட இந்த ஜெபமாலை ஜெபிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அண்ணன் மாதாவை சும்மா விட்டுறக்கூடாது. நம்ம ஜெபிக்கிற போது மற்றவங்க கூட யாராவது இங்கே பார்ப்பாங்க, ஏதோ நடக்குது, இப்போ ஏதோ நடக்குது, இப்போ லைட்லாம் போட்டிருக்காங்க, ஏதோ நடக்குது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். எனவே தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் ஜெபமாலை ஜெபியுங்கள். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம திருப்பலி நிறைவேற்ற வருவோம். தொடர்ந்து இதே ஒரு உத்வேகத்தோடு நம்ம சேர்ந்து அன்னையுடைய புகழை பறைசாற்றுவோம். மேலும் இந்த திருப்பலி ஏற்பாடு செய்த நம்முடைய நெல்சன் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் நிறைய பேர் நன்றி சொல்வார் நினைக்கிறேன். பாடல் குழுவினை எப்படி என்று பலர் உதவி செய்திருக்கு. அத்தனை பேருக்கும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இதே ஒரு ஒத்துழைப்போடு இதே ஒரு ஒற்றுமையோடு நாம் சேர்ந்து அன்னையுடைய புகழை பறைசாற்றுவோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம்முடைய திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். புனித அன்னை கன்னிமரியாளை இடைவிடாது பின்பற்றி உமது திரு அவையின் ஊழியத்தில் என்றும் நாங்கள் கருத்தாயிருந்து பணியினால் மகிழ்ச்சியை கண்டுணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறப்பாக இந்த திருப்பலி அமைய அனைவருடைய ஒத்துழைப்பை தந்ததற்காக முதலில் அனைவருக்கும் இந்த வெரோனிக்கால் அன்பியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த திருப்பலியை நமக்கு சிறப்பாக நடத்தி தந்த நம்மளுடைய பாசமிகு பந்தக்கந்தை அருள்பணி ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களுக்கு திரு நேசமணி அவர்கள் பொன்னாடை போர்த்து நன்றியை தெரிவிப்பார். மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த பிரதர் ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும் ஆரோக்கிய சாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருப்பலி மாதம் நடைபெற வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பமும் கூட. நம்மளுடைய பங்கு தந்தை சொன்ன மாதிரி முதல் வாரம் மட்டும் ஃபுல்லாக வந்துட்டு அடுத்த மாதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடக்கூடாது. அதனால் எல்லாரும் திருப்பலியில் ஆர்வமாக கலந்துங்க. மரிய கொரைட்டி தலைவர் திரு ஆண்டனி அவர்களுக்கும் நன்றி. மற்றும் மரிய கொரைட்டி மக்கள் அனைவருக்கும், பிற அன்பியத்தில் வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் வெரோனிக்கால் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக பாடகர் குழு, சிறப்பாக செய்த பாடகர் குழு மற்றும் பிற சிறுவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இதற்கு கடைசி நேரம் வரை யோசித்து கொண்டிருந்தோம் இரவு உணவு எப்படி என்று. அதற்கு உறுதுணையாக இருந்த திரு ஜான் அன்பு செல்வம் அனைவரும் தெரிந்தது, தேவதாஸ் அவர்களுடைய தம்பி, அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை முழு ஒத்துழைப்பு கொடுத்த திரு சந்தோஷ், குறிப்பாக இந்த கெபியை நம்மளுக்கு அமைத்து கொடுத்த தேவதாஸுடைய அம்மா அப்பா அருள்தாஸ் மற்றும் சுகுணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளவும், இதை புதுப்பித்து கொடுத்த நம்மளுடைய தேவதாஸ் அவர்களுக்கும் அவர் தம்பி அமல்ராஜ் தற்போது நம்முடைய இல்லை, அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக செய்த அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளும் நன்றிகளும். நம்மளுடைய அன்பியத்தில் புதியதாக ஒரு பொருளாளர் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அவர்களை நான் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்ததே, ஜமுனா அவர்கள். சிறப்பாக நான் பார்த்த ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய திருவிழாவின் போது நம்மளுடைய அசனத்திற்காக இந்த வெரோனிக்கால் அன்பியத்தில் பெருந்தொகையை கலெக்ட் செய்து நம்மளுடைய பங்குக்கு அளித்தார். அதற்காக இந்த வெரோனிக்கால் அன்பியம் உண்மையில் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒரு சிறப்பு செய்ய நம் பங்கு தந்தையை அழைக்கின்றேன். எல்லாரும் கை தட்டுங்க. 36,000 ரூபா நம்ம அன்பியத்துலேருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய, நான் தலைவராக இருந்து இந்த அளவுக்குலாம் பெருசாக கலெக்ட் பண்ணல, இதுக்கு முன்னாடியும் பெருசாக கலெக்ட் பண்ணல. அதனால் ஜமுனாக்கு ஒரு நன்றி. அனைவருக்கும் நன்றி. இருந்து இரவு உணவு அருந்தி செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு மாதமும் இங்கே ஒரு வாரமும் சனிக்கிழமை 6:30 மணிக்கு ஜபம் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு 10 பேரை தாண்டல. அதனால் தயவுசெய்து சனிக்கிழமைகள் 6 மணிக்கு இங்கே ஜபமாலை, 6:30 மணிக்கு ஜபமாலை நடக்கிறது. மாதம் ஒரு முறை திருப்பலி நடைபெறும். எந்த வாரம் என்று பங்கு தந்தை பின்னர் அறிவிப்பார். நன்றி. அந்த மாதிரி மீண்டுமாக நான் சொன்ன மாதிரி இதை பற்றி இந்த கபிய திறப்பு விழா முடித்தோடனே திரு நெல்சன், திரு தேவதாசன் சந்தித்தாங்க. பார்த்தா இந்த கபியில் அப்படியே விட்டுட்டோம், நம்ம ஒரு பூசம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக வைக்கலாம். பங்கு பேரையோடு கலந்து பேசி அதில் நமக்கு இன்னொரு கபியே இருக்கிறது உங்களுக்கு தெரியும், நம்முடைய நெற்கொன்ற கபி. அவை அங்கேயும் கூட திருப்பலி கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ பார்த்தா ஒரு மிகுந்த ஆர்வம் எனக்கு ரொம்ப இங்கே இருக்கமா தெரிஞ்சுது. உடனே திரு நெல்சன் அப்படி சொன்னார், எந்த மாதம் வைக்க, ஜூலை மாதம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவன் 3ஆவது வாரம் 4ஆவது வாரம் அப்படி பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக கடந்த வாரம் வைக்கணும், சில காரணங்களாக நான் 4ஆம் வாரம் வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த கடந்த வாரம் மழையெல்லாம் பெஞ்சு கொண்டு இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்குள்ள ஒரு தயக்கம் இருந்த உண்மையை சொல்லி ஆகணும். நான் நெல்சன் பாருங்க நிறைய பேர்லாம் பூசா வைக்க முடியாது, அப்போ நம்ம குறைச்சிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு தெரியல இவ்வளோ பெரிய ஒரு விழா மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு கரவல் கொடுக்கலாம், அதுக்கு நோட்டீஸ்லாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு தான் சின்ன ஃபைலில் காட்டினாங்க, நான்
பார்த்தேன். அப்படி ஒரு ஆர்வம் இருக்கிறதுல நம்ம கண்டிப்பாக செய்யணும். அது நம்முடைய கடமையும் கூட. அதனால வந்து அன்னை மரியாள் இங்கே வந்து என்னது ஊக்குவித்து கொண்டு இருக்கிறார். அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. திரு நெல்சன் அவருடைய அன்பிய பொறுப்பாளர்கள் ஜமுனாவோ ஜோசப்போ மற்றும் அவரோடு இணைந்து நீங்களும் தொடர்ந்து பயணிக்கணும். திரு தேவதாஸ் கூட என்கிட்ட பல முறை சொன்னப்போ அது எப்போ மாசம் வைப்பீங்க கேட்டார். இல்லை, எனக்கு ஊருக்கு போயிருக்கார் பல. எனவே அவருக்கும் கூட நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்போ இரவு உணவு அப்படி சொன்னார். ஏன்னப்பா எப்படி ஒவ்வொரு மாதம் போட முடியுமா? உடனே திரு அன்பு சர்வன் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த இரவில் நமக்கான ஒரு உணவை கூட ஏற்பா. அப்புறம் இதான் மாதாவுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம். நம்ம ஒரு விஷயம் செய்ய ஆரம்பித்தாங்களே அதுக்கான பல பேர் வந்து நமக்காக உதவி செய்வோம். எனவே நான் சொன்ன அத்தனை பேருக்கும் ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நான் சொன்ன மாதிரி இது தொடரணும். என்னுடைய ஆசை தான். இது இன்னும் பெருகணும். 10 பேர் வந்து இப்போ 50 பேர் ஆனோம், 50 பேர் என்பது 100 பேர் ஆனோம். முதல்ல இருக்கிற அதே ஒரு ஆர்வம், அதே ஒரு ஊக்கம் நம்ம தொடரணும். இது வந்து நமக்காக நல்ல, மாறாக அன்னை மரியாள் இந்த பகுதியில் எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் சொல்கிறேன், நமது மரிய கோராட்டி அன்பு மட்டும் இல்லை, பிறரும் கூட வந்து இந்த திருப்பலியிலும் நடைபெறுகிற நிகழ்விலும் வந்து கலந்து கொள்வதற்கு நீங்களும் மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கணும். மீண்டும் ஒரு முறை இந்த அற்புதமான திருப்பலி ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும், அழகான கொயர் பாடிய கொயர்களுக்கும், வழிபாடு நடத்திய அத்தனை பேருக்கும், அத்தனை விதமான காரியம் முன்னெடுத்த அத்தனை பேருக்கும் நம்முடைய நெஞ்சா நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து இதே ஒரு ஆர்வத்தோடு பயணிக்க அன்னை மரியாள் நமக்கு உதவி செய்ய ஒரு அன்போடு வேண்டுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless.